நாம் செய்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறாரு. சீக்கிரமாகவே தேவன் தருகிற நன்மை உங்களை வந்து அடையும். அது உங்களை பூர்ண சந்தோஷப்படுத்தும். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அடிக்கடி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் உயிரோடு இருப்பது மாத்திரம் பெருசில்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. உயிரோடு எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் இருக்கலை, நமக்குள்ள நம்மில் ஒருவராக வாசம் பண்ணுகிறார். அவருக்கு தெரியாமல் எந்த பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடவில்லை. ஆகவே மன தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளில் ஒன்றும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இந்த வாரமும் நம்ம தேவனுடைய வசனத்தில் ஒன்றை எடுத்து வாசித்து கொஞ்சம் தியானம் செய்ய போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். அதில் 2வது அதிகாரத்தில் கடைசி பகுதி 2:12 நமக்கு ஒரு முக்கியமான தகவலையும் ஒரு ஆலோசனையையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்தை குறித்த தீர்க்க தரிசன வெளிப்பாட்டையும் உள்ளடக்கினதாக இருக்கிறது. அந்த வசனத்தை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லாரும் பைபிள் கொண்டாந்து தான் உட்காரணும். இந்த நிகழ்ச்சியில் புல்பிட்டு நிகழ்ச்சி என்பது சபைக்கு போக முடியாமல் ஏதோ ஒரு அசந்தர்ப்ப விதத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக விசேஷமாய் நடத்தப்படுகிறது. சபை இருந்தால் நீங்கள் சபைக்கு போயிடணும். சபைக்கு போக முடியாமல் ஒருவேளை படுக்கையில் இருந்தாலோ அல்லது வேறு ஊர்களில் நீங்கள் இருந்தாலோ, ஒரு குடும்பமாக ஒருவேளை சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சபைக்கு போகிறவங்க சபைக்கு போயிட்டு வந்து, இது யூடியூப்பில் தான் இருக்க போது, சாயந்தர நேரத்தில் உட்கார்ந்து இந்த ஜெப நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு பெறலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும்போது வேத புஸ்தகம் கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுருக்கணும். ஒரு சின்ன எழுதுவதற்கான ஒரு எழுது குறிப்பு நோட்டு அது வச்சுருக்கணும். இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் நாங்கள் நடத்துகிற பல கூட்டங்களில் பார்த்துருக்குறோம், சின்ன குழந்தைகள் கூட குறிப்பு எழுதுவதற்கான நோட்டு புஸ்தகத்தோடு தான் வர்றாங்க இப்போல்லாம். ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் குழந்தைகளாக இருக்கிற நேரத்தில் சபைக்கு போனால் ஒரு அப்பா அம்மா ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். நாங்கள் குழந்தைகள் கைவீசி கொண்டு போவோம். ஒரு ஆராதனை பாட்டு புஸ்தகம் இருக்கும், பாட்டு புஸ்தகத்தை வேணால் நான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குழந்தைகள் முதற்கொண்டு ஒரு நோட்ஸ் எழுதுவதற்கு ஒரு நோட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஜெபத்தில் உட்காரும்போது கூட நோட்டு வச்சுருக்கணும். என்ன வசனம் சொல்கிறாங்க, அதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க, எந்த கருத்தில் இந்த வசனத்தை கொண்டு வந்து அவர்கள் பொருத்துகிறார்கள் என்பதெல்லாம் கவனமாக நீங்கள் எழுதிட்டு, அப்புறம் நீங்கள் உங்களுடைய தியான நேரத்தில் வேதத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டு இந்த வசனத்தை ஒப்பிட்டு வாசித்து பார்த்தா நாம் பேசின செய்தியினுடைய சாராம்சத்தை முழுவதுமாக உங்களால் விளங்கி கொள்ள முடியும். அதனால் பைபிள் இல்லாமல் நீங்கள் உட்காராதீங்க. வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும்போது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 12 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். மறுபடியும் வாசிக்கிறேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். இந்த வசனம், இந்த மேல் பகுதி நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. குமாரனை உங்களுடைய வாழ்க்கையில், குமாரன் இருந்தால் யாருன்னு தெரியும், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் கோபப்படுத்திடாமல் இருங்க. அவர் சாந்தமுள்ள தேவன்தான், மனத்தாழ்மை உள்ள தேவன்தான். ஆனால் நம்ம தவறான காரியங்கள் செய்யும்போது அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லுகிறார். இயேசுனுடைய இன்னொரு டைமென்ஷனை காமிக்கிறாங்க. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர் சாந்தமுள்ள தேவன், நம்ம சாந்தமாக தான் அந்த பிரச்சனையை டீல் பண்ணுவார், நம்மிடத்தில் அதை சொல்லுவார், ரொம்ப இனிமையாக பேசி அதை விட்டு தம்பி அப்படின்னு பேசுவார்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கிறது. வேதம் அதை காண்பிக்கிறது. பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பாவம் பரிபூர்ணமாகும்போது கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம இலக்காக நேரிடுகிறது. அதனால் அவர் சொல்கிறார், அவர் எவ்வளவு நல்லவர் தான், எவ்வளவு சாந்தமுள்ளவர் தான், நம்மை நேசிக்கிறவர் தான், நமக்காக உயிரையே கொடுத்தவர் தான். ஆனால்
நீங்கள் தவறான செய்கைகளில் அவரை கோபப்படுத்தி விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபம் கொண்டுட்டார்னா அந்த கோபத்தை தாங்க முடியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, குமாரன் கோபம் கொள்ளாமலும். பார்த்தீங்களா அந்த வசனம்? நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, பிதாவானவர் கோபமான ஆள், அவர் பற்றி எரிகிற அக்னியாக இருக்கிறார், அவர் நெருப்பு மாதிரி இருப்பார், நியாயம் உள்ளவர். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் அப்படின்னு நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றில் ஒன்றாக ஒருவராகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி தப்பர்த்தம் கொண்டுருவீங்கன்னு சொல்லித்தான் தேவன் என்று எழுதாமல் குமாரன் என்று எழுதியிருக்கிறது. கடைசி காலத்தில் பற்றி எரிய போகிற கோபம் குமாரனுடைய கோபமாய்த்தான் இருக்க போகிறது. குமாரனை ஒரு சாந்த சொரூபியாத்தானே பார்த்தீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறுகள் செய்து, தவறுகள் மேல் தவறுகள் செய்து, தேவனுடைய சாந்தத்தை ஒரு விளையாட்டு காரியமாக நீங்கள் நினச்சி, அவருடைய பலவீனம் போல நினச்சி, சிலர் சொல்லுவாங்க, செய்கிற பாவமெல்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் கன்ஃபஸ் பண்ணிட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டால், ஜெபித்து விட்டால் கர்த்தர் அந்த பாவத்தை மன்னித்து விடுவார் என்று. இல்லை இல்லை, அப்படி இல்லை. கர்த்தருடைய மன்னிக்கும் தன்மையை நீங்கள் ஒரு விளையாட்டு பொருளை போல நினைக்கக்கூடாது, பகடி பண்ணக்கூடாது. தேவன் எப்பொழுதும் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று தான் வேதம் சொல்லுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் கோபப்பட்டுட்டார்னா ஆற்றுவது கடினம். அதனால தான் சொல்லுகிறார், தாவீது தேவனோடு நெருங்கி பழகின ஒரு தேவ மனிதன், தேவனுக்கு நண்பன் போல இருந்தவர், தேவனை சிநேகிதன் போல நேசித்தவர். கர்த்தரும் அவரை அப்படித்தான் நேசித்தார். அப்போ அவருக்கு நல்லா தெரியும் அவருடைய குணம் என்ன, சுபாவம் என்ன என்று. அவர் சொல்கிறாரு, குமாரன் தானே என்று நீங்கள் இருந்து விடாதீர்கள். குமாரன் கோபம் கொள்ளாதபடி நடந்து கொள்வது உங்கள் கையில் இருக்குது. அப்போ குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு, கோபம் கொண்டுட்டார்னா வழியிலே நம்முடைய கதையை முடித்து விடுவார். தேவனுடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பித்தா பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை ப்ளீஸ் பண்ணுங்க, அவருக்கு பிரியமான விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். முத்தம் செய்வதென்றால் சும்மா முத்தம் செய்வதில்லை, அவருடைய காலில் போய் முத்தம் செய்வதல்ல. முத்தம் செய்தல் என்றால் அவருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்க, அவரை பிரியப்படுத்துங்க, அவரை ப்ளீஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குமாரனோடு கூட ஒரு நெருக்கமான பந்தத்தை உருவாக்கி கொண்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வராது அப்படின்னு நமக்கு ஆலோசனை தர்றாங்க. அது மாத்திரம் இல்லை, எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும். பற்றி எரியும்னா நெருப்பு மாதிரி பற்றி எரியும். பற்றி எரிந்தால் வனாந்தரத்தில் பிடிக்கிற தீ இருக்கு பாருங்க, அது மாதிரி அணைக்க முடியாத அளவுக்கு அந்த கோபம் பற்றி எரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரிகிற காரியங்களை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது. 6வது தூதன் எக்காலம் ஊதுகிற சமயத்தில் கர்த்தருடைய கோபாக்கினை பற்றி எரிகிறது. ஜனங்கள் சொல்கிறாங்க, தேவனுடைய கோபம் இப்பொழுது வெளிப்படுகிறது, யார் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களை மலைகளுக்குள்ளே போய் குகைகளுக்குள்ளே போய் ஒளித்து கொள்ளும்படிக்காக நாடுவார்களாம். அதைத்தான் அவர் சொல்கிறார் தீர்க்க தரிசனமாக, கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும், நெருப்பு மாதிரி. இந்த கோபம் தேசங்களை வாதிக்கும், பொல்லாத மனிதர்களை வாதிக்கும், மனுக்குல சமுதாயத்தை பாதிக்கும். எல்லாவற்றிலும், கடலிலும் மலையிலும் காற்றிலும் பெரிய தீமைகள் உண்டாகும். குமாரனுடைய கோபம்னா என்ன நினைச்சீங்க? அது ஒரு மனிதனுடைய கோபத்தை போன்றதல்ல, பேரழிவுகளை உண்டு பண்ணிவிடும். பற்றி எரிகிற ஒரு காட்டு தீ போல இது பற்றி எரியும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இதிலிருந்து தப்பிச்சுக்கிறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவரை அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அண்டி கொள்ளுதல் என்றால் சார்ந்து கொள்ளுதல். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை மையப்படுத்தி, அவரோடு கூட இணைஞ்சு ஒரு காரியத்தை செய்யணும். தேவன் தனி நாம் தனி என்று நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நாம் எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து இருக்கணும். ஒவ்வொன்றிலும் தேவனுடைய ஒத்தாசை நம்ம நாடணும். கர்த்தர் நாம் அப்படி செய்தால் ஒருவேளை எரிச்சல் ஆயிடுவாரோ, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதா,
அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சிறிதோ பெரிதோ எந்த ஒரு காரியத்திலும் தேவனை சார்ந்து வாழ்வதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் தேவன், அவருக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய தொந்தரவு இல்லை. இது ஒரு சின்ன விஷயந்தானே. இப்போ ஆஃபீஸ் போயிட்டு நான் இப்போ வீட்டுக்கு வர போகிறேன், ஒரு அரை மணி நேரத்தில் வெளியே போயிட்டு வர போகிறேன், இதுக்கு ஒரு சின்ன ஜெபமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அவர் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவனிடத்திலே உங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகிறது. எல்லாவற்றுக்கும் அவரை அண்டிக் கொண்டு நம்ம வாழ்கிறோம். வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கியமான முடிவெடுத்தாலும் அல்லது வாழ்க்கையில் எந்த ஒரு தேவை வந்தாலும் அதில் கர்த்தரைத்தான் நம்ம பிரதானப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தால் நாம் இப்படிப்பட்ட கோபாக்கினையின் நாட்களில் தப்பித்து கொள்வதற்கு வழி உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ இதில் அவங்க சொல்கிறாங்க, தேவகுமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் நடந்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய கோபம் வருகிறதுனா கர்த்தர் எந்தெந்த காரியங்களுக்காக கோபப்படுவார், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற எந்த காரியம் அவருக்கு கோபத்தை உண்டாக்கும் அல்லது எரிச்சலை உண்டாக்கும் என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அவரோட நடக்கும்போது நான் என்ன சொன்னால் அவருக்கு கோபம் வரும், நான் எப்படி நடந்தால் கோபம் வரும், அல்லது கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை பார்த்தா அவர் மூட் அவுட் ஆகி அவர் கோபம் வரும், தேவனை எரிச்சல் படுத்துகிற காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டும். முதல் காரியம் பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெறுகிற தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுத்து கொண்டே இருந்தால் தேவனுக்கு அது எரிச்சலை உண்டு பண்ணும். கர்த்தர் கொடுக்கிற காரியத்தில் திருப்தி இல்லாமல் நமக்கு எத்தனையோ நன்மைகள் கிடைத்திருக்கும், எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருப்பார். ஆனால் அதெல்லாவற்றை பற்றி மேன்மை பாராட்டாமல் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். கர்த்தர் வேண்டுமென்றே தான் சின்ன சின்ன குறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை தான் முழு பரிபூர்ணம் உள்ளதாக இருக்கும். பூமியில் சின்ன சின்ன குறைகள் தான் நம்மை தேவனிடத்தில் இன்னும் நெருங்கவும் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி சீர் பண்ணவும் உதவி செய்கின்றன. அதனால் சின்ன சின்ன குறைச்சல்களை கர்த்தர் வச்சிருப்பார். ஆனால் நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய பெரிய நன்மைகளை அவைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த சின்ன குறைபாடுகள் வரும்போது முறுமுறுக்க ஆரம்பிச்சிரும். என்ன கர்த்தர், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தரோடு பேசுகிறேன், ஆனால் கர்த்தர் பாருங்கள் என் வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதித்தார் என்று சிலர் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி வராது, நல்லது எவ்வளவோ இருக்கும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு தேவ மனிதன், தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர், அவருடைய வாழ்க்கையில் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. திடீரென்று ஒரு கூட்டம் பேர், அவரோட ஊழியம் செய்த ஒருவர் அவருக்கு எதிராக திரும்பி ஒரு கூட்டம் பேர் அவருக்கு எதிராக பல வதந்திகளையும் வார்த்தைகளையும் பரவ செஞ்சாங்க. ஒரு சின்ன கூட்டம் பேர், ஒரு 100 பேர் 500 பேர் ஆங்காங்கே சில வதந்தி செய்திகளை அவரை குறித்து பேச ஆரம்பித்தாங்க. பத்திரிகைகளில் எழுத ஆரம்பித்தாங்க. ஊடகங்களிலே அவருடைய ஊழியத்தை குறித்து கேலி செய்து அவர் மேலே அவதூறுகளை பரப்பினார்கள். இது அவர் படித்து பார்த்த பொழுது, அந்த நிகழ்ச்சிகளை பார்த்த பொழுது மனம் உடைந்து போய்விட்டார். ஆண்டவரே, நான் இரவு பகலாக ஓடுகிறேன், இரவு பகலாக வேலை செய்கிறேன், எனக்கு கடைசியில் மிஞ்சினது இதுதானா, எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க என்று அவர் கர்த்தரிடத்தில் இது பற்றி மனசில் அரிப்பல் ஒரு வேதனை உண்டாகி முறுமுறுத்து கொண்டே இருந்தார். கர்த்தர் சொன்னார், அவர் சொன்னால், உன்னை தேடி எவ்வளோ லட்சம் பேர் வருகிறார்கள் என்று பார், உன் மூலம் எத்தனை லட்சம் பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று பார், உன்னுடைய ஊழியத்தை கொண்டு நான் எத்தனை பேரை தொடுகிறேன் என்று பார். அதில் 100% கூட இல்லாத ஒரு 10 பேர் உனக்கு விரோதமாக பேசினா நான் உனக்கு தந்த இவ்வளவு நன்மைகளை மறந்துவிட்டு இந்த சின்ன குறைபாடுகளை மாத்திரம் நீ ஏன் பெருசுபடுத்தி பார்க்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார். அப்போ தான் அவருக்கு விளங்கியது, நமக்கு எவ்வளோ நல்லது கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு, எத்தனை ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறாரு, எத்தனை பேரை சுகமாக்குகிறாரு, எத்தனை பேருக்கு நம்மை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறத நம்ம கவனிக்காமல் இந்த ஒரு சின்ன கூட்டம், யாரோ முகந்தெரியாத ஒரு 4 பேர் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள் என்பதை நினைச்சு நம்ம ஏன் மன வருத்தப்படணும், ஏன் முறுமுறுக்கணும் என்பதை அவர் கற்றுக்கொண்டார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் வழி நடந்து போகும்போது கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை கவனித்து பார்க்காம குறைகளை மாத்திரம் பார்த்து தினமும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்ச மாதிரி இன்னைக்கு இயேசுவோட கூட தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு கூட அப்படிப்பட்ட காரியங்கள் கிடைத்ததில்லை. என்ன கிடைச்சது பாருங்களேன், வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். அவங்க காலம் தவிர வேற யாருமே வானத்தின் மன்னாவை புசித்ததில்லை. அது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கான உணவு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 வருஷம் 40 வருஷம் பரலோகத்தில் இருக்கிற சாப்பாட்டை பூமியில் இருக்கிற மனிதர்கள் சாப்பிட்டாங்க. இது நடக்கக்கூடிய காரியமா? இதெல்லாம் கிடைக்குமா? இன்னைக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ பேர் கர்த்தருடைய ஊழியக்காரர் இரத்தத்திலே கழுவப்பட்டங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விட நம்ம தான் ரொம்ப நெருக்கமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தையினால் அழைக்கப்பட்டவங்க, நம்ம இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டவங்க. அப்போ நமக்கு தேவன் எவ்வளோ நன்மைகளை செய்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்களேன், மாம்சத்தின்படியே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மைகளினால் நிரப்பிக்கொண்டே இருந்தார். வேற யாருக்குமே கிடைக்கல. ஒரு எலியாவை கூட ஒரு ஏழை விதவை வீட்டில் போய் தான் சாப்பாடு வாங்க சொன்னார். எலியா எவ்வளோ பெரிய தேவ மனிதன் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு பசிக்கும் போது வானத்திலேருந்து மன்னா தர்றேன்ப்பா, காலையில் வெளியே வா, அந்த கேரித் ஆற்றங்கரையில் உள்ள குகைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கையே, வெளியே வந்து ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல நான் காலையில் வெளியே வாசலில் வந்து நின்னா வானத்தின் மன்னாவை தருகிறேன் என்று கர்த்தர் தந்திருக்கலாமே. கர்த்தர் எலியாவுக்கு கூட கொடுக்கலையே. அவர் பசி வந்த நேரத்தில் அந்த ஏழை விதவை வீட்டில், சாரிபாத் விதவை வீட்டில் போய் அப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தான் போய் கேளு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினார். ஒரு காகங்களை அனுப்பி காகத்தின் வாயில் இருக்கிற சாப்பாடை தானே கொடுத்தாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, இது என் ஜனம் என்று கர்த்தர் அழைத்த போது அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார். யாருமே புசித்தறியாத மன்னா. மனிதர்கள் அதுக்கு பிறகு யாருமே புசிக்கலை. நீங்கள் நான் புசிக்கலை. சில ஆட்கள் சும்மா சொல்லுவாங்க, நான் தரிசனத்தில் வந்தேன், கர்த்தர் ஒரு பாத்திரத்தில் போட்டு அங்கேருந்து, அதெல்லாம் நீங்கள் கழித்து விடுங்கள். உண்மையிலே யாரும் அந்த மன்னாவை புசித்ததில்லை. 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் வானத்திலிருந்து பெய்த மன்னாவை புசித்தார்கள். கிடைக்கிற காரியமா? இன்னொன்று பாருங்க, கர்த்தர் அவர்களோட மேகஸ்தம்பத்திலே புறப்பட்டு போனார். அந்த மேகஸ்தம்பம் பகல் நேரத்தில், மேகம் சூரிய வெளிச்சமே இவங்க மேலே படாத மாதிரி ஒரு மேகம் அவர்களை பாதுகாத்து நடத்தினது. ஏதோ ஒரு நாள் அகஸ்மாத்தா ஒரு மேகம் வருகிறது, வானத்தில் மோடம் போட்டிருக்கிற மாதிரி அந்த மேகம் நடக்குதுன்னா பரவாயில்ல. 40 வருஷமா, 40 வருஷமும் வெயில் படாமல் தம்முடைய ஜனத்தை கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தி வந்தார். மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. அந்த மேக ஸ்தம்பத்திலிருந்து புறப்படுகிற மேகங்கள் இந்த 35-40 லட்சம் பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு மேலே ஒரு கொடை மாதிரி நகர்ந்து வந்ததாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற காரியமா? யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு அது கிடைத்தது. அந்த மேக ஸ்தம்பத்திலே கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 40 லட்சம் பேரும் அல்லது 35 லட்சம் பேரும் அதை கண்ணுக்கு கண்ணாக பார்த்தாங்க. தினம் காலையில் எழுந்திரிச்சு கண்ணுக்கு திறந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்கும், மேக ஸ்தம்பம் இருக்கும். இரவு நேரத்தில் அதே மேகஸ்தம்பம் நெருப்பாய் மாறிவிடும். அவங்க இருக்கிற இடத்த முழுசும் அப்படியே பிரகாசமாக லைட்டு போட்ட மாதிரி மாற்றிடும். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ராத்திரி நேரத்தில் காட்டில் நடக்கிறாங்க, வெளிச்சம் கிடையாது, விளக்கு கிடையாது. கர்த்தர் பாருங்கள், ஒரு மேகஸ்தம்பமாக, ஒரு அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பமாக வந்தவர் அக்னி ஸ்தம்பமாக மாறி இரவிலே நிற்கிறார். அப்படியே கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி ஸ்தம்பம் நின்று கொண்டிருக்கும். எல்லாரும் கண்ணுக்கு கண்ணாக பார்க்கலாம். இப்போ நம்மெல்லாம் பாருங்கள், ஒருவர் தரிசனம் பார்த்தா பக்கத்தில் இருக்கவர் பார்க்க மாட்டார். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரிசனம் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் திறந்த கண்ணில் பார்க்குறாங்க. குழந்தை முதற்கொண்டு வயதானவர்கள் முதற்கொண்டு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 வருஷம் அந்த 35 லட்சம் பேர் ஒரு இடத்துல இரவிலே தங்கினா அது எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கும். எத்தனை கூடாரங்கள் போட்டிருப்பாங்க. அதற்கு நடுவில் அவர்கள் அங்கே தங்கியிருக்கும்போது அந்த வெளிச்சம் அந்த இடம் வரைக்கும் வீசினது. அது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம். ஒரு சூரியன் வந்த உடனே பாருங்கள், நீங்கள் உலகத்தில் போட்டிருக்கிற எல்லா லைட்டையும் டம்மியாக்கி விடும். இரவு நேரத்தில் பாருங்கள், பல லட்சக்கணக்கான லைட் போட்டிருப்போம். ஆனால் காலையில் ஒரு சூரியன் வந்த உடனே அந்த சூரியன்
நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற எல்லா லைட்டையும் டம்மி ஆக்கிரும். லைட் போட்டிருக்கோமா போடலையா, எரியுதா எரியலையா நமக்கு தெரியாது. சூரிய ஒளிக்கு முன்னால் எந்த விளக்கும் நிற்க முடியாது. அதே மாதிரி ஒரு சூரியனுக்கே அப்படி இருந்ததுன்னா, நீதியின் சூரியன் என்று வர்ணிக்கப்படுகிற கர்த்தர் ஒரு அக்னி ஸ்தம்பத்தில் இருந்தால் அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வெளிச்சம் அவர் தங்கியிருந்த இடம் முழுவதிலும் இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தது. அப்போ இது யாருக்கு கிடைக்கும்? 40 வருஷம் கர்த்தர் அவங்களோட அப்பாயின்மெண்ட் போட்டு அவர்களில் ஒருவரை போல நடந்து வந்தார் என்று தானே வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தோடு மாத்திரல்ல, ஒரு கண்மலை வடிவத்திலே கர்த்தர் அவர்களோட கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்ட போது அவர்களோட புறப்பட்ட ஞான கண்மலை, அந்த ஞான கண்மலை கிறிஸ்து என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அதே போல் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். 40 வருஷங்கள் அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரம் பழசா போகலை. அவர்கள் வளரும்போது அந்த வஸ்திரமும் சேர்ந்து வளர்ந்தது. அவங்க போட்டிருந்த காலணிகள் அது கிழிந்து போகலை, அழுக்கா போகலை. நீண்ட தூரம் பிரயாணம் செய்தால் நம்முடைய பாதங்கள் வீங்கி கொள்ளும். இப்போ இருக்கிற காலத்தில் விமானத்தில் போனால் கூட கால் வீங்கிக்கிறோம். ட்ராவல் ரொம்ப நேரம் பண்ணோம்னா கால் வீங்கிக்கிறோம். வசனம் சொல்லுது, அவர்களுடைய கால்கள் இவ்வளவு 40 வருஷம் நடந்தும் வீங்கவில்லையாம். ஒருவனுடைய காலும் வீங்கலை. இதெல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அதெல்லாவற்றையும் மறந்து விட்டு தினம் கர்த்தரை தன் முன்பாக பார்த்து கூட ஒரு நேரம் குடிக்க தண்ணி கிடைக்கல, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்ன உடனே முறுமுறுத்தார்கள். வழி நடத்தி வந்த மோசையை கொன்று விடுவதற்கு கல்லை எடுத்து கொண்டார்கள். எங்களை வனாந்தரத்தில் கொல்லவா அழைத்து கொண்டு போனாய், பாருங்க நாங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள். கொஞ்சம் லேட்டானுச்சுன்னா அவன் மேல் எறிவதற்கு கல்லுகளை எடுத்து கொண்டாங்க. அப்போ இவ்வளவு நன்மை மறந்துட்டானே. இவ்வளவு நாள் நீங்கள் பாருங்கள், 40 வருஷம் உழைக்கலை, வேலைக்கு போகலை, சம்பாத்தியம் கிடையாது, விதைக்கலை, அறுக்கலை, ஆனால் திருப்தியாக புசிக்கிறார்கள். எப்படி இருக்கும்? இதே ஆட்க 400 வருஷம் எகிப்தில் இருந்தபோது ஒரு குவளை கஞ்சி குடிக்கிறதுக்கு காலையில் இருட்டோடு எழுந்து முதுகில் கல்லை சுமந்து, கல்லுனா சின்ன கல் இல்லை, பெரிய பெரிய பாறை, ஒரு டன்னு கணக்கில் இருக்கும், இழுத்து குழந்தைகள் முதற்கொண்டு செங்கல் அறுத்து கட்டிட வேலை செஞ்சு கடைசியில் சாயந்தரம் ஒரு சின்ன கோழையில் கஞ்சி கொடுத்து ஆலோட்டிகள் சவுக்கில் அடித்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாய்பட்ட பாடுபட்ட அவர்கள் இன்னைக்கு கொஞ்ச நேரம் குடிக்க தண்ணி கிடைக்கலையா முறுமுறுத்தார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கணும். கர்த்தர் நமக்கு எவ்வளவு செய்து கொண்டு வருகிறார், எவ்வளவு நன்மைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். ஒரு சின்ன குறை வந்தால் நமக்கு அவ்வளோ கோபம் வந்து விடுகிறது. இது வரும் பொழுது முறுமுறுத்தால் இவ்வளவு நன்மைகளை மறந்து விட்டானே, ஒரு சின்ன காரியத்தை பொறுத்து கொள்ள மாட்டாமல் நம்முடைய நிலைமை யோசித்து பார்க்கணும். கர்த்தர் இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நம்ம எந்த இடத்துல இருந்திருப்போம்? எங்கேயாவது ஒரு இடத்துல அடிமையாக அல்லவா இருந்திருப்போம். நீங்கள் கர்த்தர் அழைத்தார், அவரை பின்பற்றினோம், ராஜ சாப்பாடு, வனாந்திரத்தில் வழி நடந்து போகிறோம், அப்படியே காலையில் பாட்டு பாடிக்கிட்டே போகிறது. அவங்க அப்படிதானே போயிருப்பாங்க. வேறு வேலை ஒன்றுமே இல்லையே, நடக்கிற ஒரு வேலை தானே. நேரத்துக்கு சாப்பாடு, கடந்து போகிறாங்களே ஒரு நாள் முழுவதும் உணவு, என்ன வேணும் அவங்களுக்கு? ஆனால் சின்ன காரியத்துக்கு முறுமுறுக்கிறாங்க. பாருங்கள், மன்னாவை பார்த்துட்டு சொல்கிறான், தினம் இதுவே தானா எங்களுக்கு? ஏன் நீங்கள் எகிப்தில் இருந்தபோது என்ன சாப்பிட்டீங்க? அவன் பாருங்கள் எதை சொல்லி முறுமுறுக்கிறான். எகிப்தில் இருந்த பொழுது வெண்காயங்களும் வெள்ளை பூண்டுகளும் வெள்ளரிக்காய்களும். அடப்பாவி, இது வானத்திலிருந்து விழுகிற மன்னா, வானத்தில் தேவதூதர்கள் சாப்பிட்ற உணவு. இவன் பாருங்கள் எதை தேடுறான் என்று பார்த்தீங்களா? வெங்காயம் வேணுமா, வெள்ளைப்பூண்டு வேணுமா, வெள்ளரிக்காய் வேணுமா? எகிப்திலே நாங்கள் இருந்தபோது வெங்காயத்தை சாப்பிட்டோமே, வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டோமே, வெள்ளரிக்காய் சாப்பிட்டோமே, இங்கே எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காம ஏதோ ஒரு மன்னாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே என்று அவர்கள் வழியிலே முறுமுறுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற நன்மைகளை மறந்து நீங்கள் கர்த்தரை உடைய காரியத்தில் சின்ன குறைகளை பெருசாக்கி முறுமுறுத்தா தேவனுக்கு அது கோபத்தை உண்டு பண்ணுகிறது. எண்ணாம புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். எண்ணாகம புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். அந்த இடத்துல அதை முழுசு நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறமா நான் இப்போ எது தேவையோ அதை மாத்திரம் சொல்கிறேன்.
பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். என்ன இப்படி இருக்கு, என்ன அப்படி இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையே. அவன் கேட்குறான் பாருங்க, தினம் இதே மன்னாதானா எங்களுக்கு, ஒரு நான்வெஜ் ஒன்றும் இல்லையே என்று கேட்டாங்க. கர்த்தர் அதை கூட ஏற்றுக்கொண்டார். வாய்க்கு ருசியாக ஒன்றும் சாப்பிட முடியலையே அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணி அவருடைய பாளையங்களில் 40 லட்சம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறைந்த அந்த காடைகள் வந்து விழுந்து கிடந்தன. அதை கூட கொடுத்தாரே கர்த்தர். அவங்க முறுமுறுக்கிறாங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய காரியத்தில் முறுமுறுக்கிறது என்பது கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணும். கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. கோபம் வந்துச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். கர்த்தர் சொன்னார், எவ்வளவு செஞ்சும் நன்றி கெட்ட ஜனங்கள், இவ்வளவு ஒரு நன்றி இல்லாமல் இப்படி முறுமுறுக்கிறாங்களே. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்த போது அந்த பாளையத்துக்கு பின்னால் இருந்தாங்க பாருங்க, அங்கே திடீர்னு தீப்பிடிச்சிருச்சு. தீப்பிடித்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை அந்த நெருப்பு பட்சித்தது, அழித்து போட்டு விட்டது. அப்போ கர்த்தரிடத்திலே முறையிடக்கூடாது, கர்த்தருடைய காரியத்தில் முறுமுறுக்கக்கூடாது. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை பாருங்கள். யோபுவின் வாழ்க்கை அதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. யோபுவினுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். சொத்தெல்லாம் திருடர்கள் வந்து அபகரித்து போய்விட்டார்கள். சரீரத்தில் இருந்த ஆரோக்கியம் போய்விட்டது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொப்புளங்கள் வந்து தெருவுக்கு வந்துட்டார். அவர் என்ன பாவம் செய்தார்? கர்த்தருக்கு நீதிமானாய் நடந்து கொண்டார், தெருவுக்கு வந்துட்டார். அதை பார்க்குற எல்லாரும் அவரை காரி உமிழ்ந்தார்கள். என்னையோ செஞ்சிருப்பான் அந்த ஆள், சும்மாவா வரும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம். தெருவில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். தன் சரீரத்தில் மேலே வந்த அந்த அந்த புண்களை சுரண்டி கொள்வதற்கு ஒரு காய்ந்து போன ஓடு ஒன்றை எடுத்து அதில் சொரிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாராம். அப்படியே ஒரு மரத்து ஓரத்தில் கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை? அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என் ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? என் வாழ்க்கையில் நீதிமானாய் நடந்து கொண்டேன். நேரத்துக்கு ஜெபம் பண்ணேன். என் பிள்ளைகள் வரும்போதெல்லாம் தப்பு செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லி அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி செலுத்தினேன். ஏன் எனக்கு இப்படி வந்தது? என்ன கர்த்தர் என்று அவர் முறுமுறுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் முறுமுறுக்கலை. அவருடைய மனைவி வந்து சொல்லுகிறார், இன்னுமா உம்முடைய உண்மையிலே உத்தமமாயிருக்கிறீர், இன்னுமா உம்முடைய உண்மையிலே உத்தமமாயிருக்கிறீர். தேவனை தூஷித்து தேவனை முறுமுறுத்து உயிரை விடுமையா, இனிமேலும் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் கர்த்தர் பேசுகிறான்னு சொல்லி. அப்போ யோபு சொன்னார், கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்ற நாம் அவரிடத்திலும் தீமையும் பெற வேண்டாமோ? அவர் எனக்கு என்ன கொடுத்தாலும் அது நன்மைதான், தீமையை கொடுத்தா கூட நன்மைதான் என்று அவருடைய உண்மையிலே உத்தமத்தனத்தில் உறுதியாக நின்றான். இவங்க பாருங்க, ஒரு நேரம் ஒரு சுவையான உணவு கிடைக்கலன்னா கோவம் வந்துடுது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலன்னா கோவம் வந்துடுது. உடனே அங்கே மோசே முறுமுறுக்கிறாங்க, அவர்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனை முறுமுறுக்கிறாங்க. மோசே ஒரு ஆயுதம் தானே, கர்த்தர் தானே அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். மோசே ஒரு மனுஷன், கர்த்தருக்கும் இவர்களுக்கு நடுவில் நிற்கிற ஆள். மோசையை கொன்றணும் உடனே கல்லுகளை எடுத்துக்கொள்வார்கள். பாருங்கள், கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகளை நீங்கள் நன்றியோடு பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நிறைந்த நன்மைகளை தேவனிடத்திலிருந்து நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்ம சுற்றிலும் உள்ளவருக்கும் அதை பற்றிலாம் நினைக்கவே மாட்டோம். நம்ம எவ்வளவோ நன்மை கொடுத்துருப்பார், நினைக்கவே மாட்டோம். நம்ம சின்ன குறை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த நிலை மாற வேண்டும். அப்படி தேவன் செய்த நன்மைகளை மறந்து முறுமுறுக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபம் பற்றி எரியும். விளையாட்டு கூட பேசிடாதீங்க. விளையாட்டு கூட என்ன கர்த்தர் எங்களை நடத்தினார், கொண்டு வந்தார் பாருங்கள், கடைசியில் இப்படி நாங்கள் இருக்கிறோன்னு சின்ன காரியங்களை பெருசுபடுத்தி விளையாட்டு கூட முறுமுறுத்துறாதீங்க. நாம் தேவனுக்கு செலுத்துகிற முறுமுறுப்பு, தேவனுக்கு எதிராக செய்கிற முறுமுறுப்பு தேவனை கோபப்படுத்தி விடும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது காரியம் பாருங்க, கர்த்தருடைய மனிதர்களுக்கு விரோதமாக பேசினா கர்த்தர் உடனே கோபப்பட்டு விடுவார். நான் சொல்வது உண்மையான கர்த்தருடைய மனிதர்கள்,
தேவனுடைய மனிதர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், அவங்க தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் என்றும் தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய பிரதிநிதிகள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். அவருடைய பிரதிநிதியை நீங்கள் துன்பப்படுத்தினால் அது கர்த்தரை அவமானப்படுத்துவது மாதிரி, கர்த்தரை அவமரியாதை செய்கிற மாதிரி. தேவன் தன்னுடைய சார்பிலே தம்முடைய வார்த்தைகளை சொல்லவும், உங்களை நடத்தவும், ஆலோசனை கொடுக்கவும் தம்முடைய மனிதர்களை தேர்வு செய்து அவர் நடத்துகிறார். சில ஆளுக்கு சும்மா பக்க வழியில் வந்திருப்பாங்க, வியாபாரம் மாதிரி ஊழியம் செய்வாங்க. நான் அவர்களை பற்றியெல்லாம் பேசவில்லை. நான் சொல்லுவது உண்மையான தேவ மனிதர்கள். அவங்களை நீங்கள் சட்டுன்னு அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவர்கள் மூலம் தேவன் ஆயிரக்கணக்கான திரளான ஜனங்களை சந்திக்கவும் ரட்சிக்கவும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அவர்கள் மூலம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புவார். அவர்கள் மூலம் கர்த்தர் தேவையுள்ள ஜனங்களை சந்திப்பார். அவர்கள் மூலம் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். ஒரு ஆலோசனை வேண்டும் என்றும் போது கர்த்தர் தம்முடைய வாயாக பயன்படுத்தி அவர்களை பயன்படுத்துவார். அப்போ நல்ல ஊழியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தேவனால் அனுப்பப்படுகிற சுயநலம் பாராமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றி மறந்து முறுமுறுத்துட்டா கர்த்தர் அதை தனக்கு விரோதமாய் பேசினதாகவே நினைப்பார். அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார். நான் அனுப்பின ஆள், நீ அவனுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்குற மரியாதை. நீ அவனை திட்டுனா அது என்னை திட்டுறதுக்கு சமம். அவன் என்னுடைய தூதன், அவன் என்னுடைய பிரதிநிதி. நீங்கள் பாருங்கள், ஒரு நாட்டில் ஒரு பிரதிநிதியாக ஒருவரை அனுப்பினால், ஒரு தூதுவராக அனுப்பினால், தூதனை மாத்திரம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பழைய காலத்து ராஜாக்கள் காலத்தில் அப்படித்தான். ஒரு ராஜாவிடத்திலேருந்து, எதிரி நாட்டு ராஜாவிடத்திலேருந்து கூட ஒரு தூதை கொண்டு வந்தால் அவன் அந்த ராஜா சிறைப்பிடிக்க மாட்டான், கொல்லவும் மாட்டான். அது உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது. பழைய காலத்திலேருந்தே அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்போ தேவன் தம்முடைய சார்பிலே அனுப்பின தூதர்கள், தேவன் தம்முடைய சார்பிலே எழுப்பி உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள் அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தருடைய கோபம் நம்மேல் மூழும். ஒருவேளை உடனே தெரியாட்டா கூட சில நாட்களில் அந்த கோபம் பற்றி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் எப்போவுமே ஒரு மனிதன் மேலே கோபம் வந்தால் உடனே தம்முடைய அந்த தண்டாயுதத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார். தண்டனை ஆயுதங்களை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். சந்தர்ப்பம் கொடுப்பார், அவனுக்கு உணர்த்துவிப்பார். நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிற இந்த பாவம் என்பது தவறு, என்பது தண்டனைக்குரிய குற்றம், ஆகவே நீ கவனமாக இருக்கணும் என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுப்பார். மறுபடியும் கர்த்தர் தான் சும்மா தானே இருக்கிறாரு. நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளவோ எழுதுகிறோம், அவரை குறித்து குறைத்து பேசுகிறோம், தீய வார்த்தைகளை சொல்லுகிறோம், பொய்யான தகவல்களை சொல்லுகிறோம். அப்படிலாம் நம்ம சொல்லி நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பெருமை பாராட்டுவீங்க. ஒரு நொடியிலே, ஒரு சடுதியிலே நம்முடைய வாழ்க்கையை சிதறி போக பண்ணி விடுவார். வேதம் அப்படித்தான் சொல்லுது பாருங்களேன். எண்ணாம புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம் வரும்பொழுது மோசேனுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மோசே தேவனால் அழைக்கப்பட்டதிலிருந்து அதுக்கு முன்னால் கூட அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார். அழைக்கப்பட்டதிலிருந்து இந்த 40 லட்சம் ஜனங்களையும், ஏறத்தாழ 35 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ஆரம்பித்ததிலிருந்து எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாரம். ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் இருக்கிற சபையை நடத்தி பார்க்குறமே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியாதா? இந்த நிகழ்ச்சி ஒருவேளை சில தேவ ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாததா? ஒரு ஊழியத்தில் ஒரு 10 பேரை வச்சு நடத்த முடியல. ஒரு 1000 பேர் இருக்கிற சபையில் 1500 பிரச்சனை இருக்கும். பிரச்சனையின் மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இதில் இத்தனை ஜனங்களை ஒரு ஆள் நடத்தணும்னா, அவர்களை நியாயம் விசாரிக்கணும்னா, அவருடைய தேவைகளை சந்திக்கணும்னா, அதுவும் 40 வருஷம். அவங்க ஒரு பெரிய ஊரில் பட்டணத்தில் இருக்கலை, காட்டில் இருக்கிறாங்க. அவனுக்கு திடீர்னு எனக்கு இது வேணும்னு கேட்பான். எங்கே போய் வாங்கி கொடுப்பது? எங்கிருந்து உருவாக்கி கொடுப்பது? ஒன்றுமே இல்லை. ஃபேக்ட்ரி கிடையாது, எதுவும் கிடையாது, வழியில் கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களையெல்லாம் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவங்க பேசுகிற காரியத்தெல்லாம் கேட்டு போகிற ஒரு மோசேனுடைய சார்பிலேருந்து யாருமே அவனை பார்க்கலையே. ஒரு பிரச்சனை வரும்போது மோசேக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். மோசே துன்மார்க்கமாக பேசினாங்க, அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசேனுடைய வாழ்க்கையில் எத்தியோப்பிய ஸ்திரியை அவர் திருமணம் செய்கிறார். அது அவனுடைய சொந்த சகோதரர்களுக்கு.
எரிச்சலை உண்டு பண்ணுது. அவருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்களே, ஆரோன் மிரியாம் என்பவர்கள். ஆரோன் என்பவர் மோசேயினுடைய மூத்த சகோதரன். மிரியாம் என்பவர் மோசேயினுடைய மூத்த சகோதரி. அப்போ இவங்க 2 பேரும் மோசே கூட தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. ஒரு புதுசாக ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ, ஒரு ஆப்பிரிக்க நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் மோசே அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அவர்களுக்கு இவர் எவ்வளவுதான் செய்தாலும் தன்னுடைய சொந்த தம்பி இல்லை, அதனால் அவன் செய்தது தவறு என்று சொல்லி தாறுமாறாக பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் கர்த்தர் இவர் யார் என்பதை பற்றிலாம் சொல்லலை. அவர் தம்பியோ மகனோ மகளோ அது முக்கியமில்லை. என் ஸ்தானாதிபதி அவன், என் ஊழியக்காரன் அவன். அவன் எப்படி நீங்கள் சொல்லலாம்? கர்த்தருடைய கோபம் அவர் மேல் மூண்டது என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணாம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 சில வசனங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? எண்ணாமம் 12வது அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, தம்பி தானங்க, அவர்கிட்ட உங்களுக்கு ஒருவேளை குறை இருந்தால் கூட கூப்பிட்டு பேசுங்க, 2 பேரும் பேசியிருக்கலாம்ல. நீ செஞ்சது தப்பு மாதிரி எனக்கு தெரியுதுப்பான்னு சொல்லலாம்ல. இல்லை, முதுகுக்கு பின்னால் போய் அவனுக்கு விரோதமாக பேசி, என்னையா மோசே, என்ன பெரிய தீர்க்கதரிசி பார்த்தீங்களா, ஒரு பொண்ணை அறியாமல் ஒரு அந்நிய ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே என்று அவர்கள் பேசி மற்றவர்கள் நடுவில் பேசியிருக்கிறாங்க, விரோதமாக பேசி. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? அவன பெரிய ஆளா? அவன் மூலமாக மாத்திரம்தான் கர்த்தர் பேசினாரா? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ? நான் பிரதான ஆசாரியன் இல்லை, நானும் ஊழியக்காரன் தானே. மாம்சத்தின்படி அவனுக்கு மூத்தவர்கள், அவன் அக்கா, நான் அண்ணன், நாங்களும் தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறோம், நாங்களும் தான் உங்கள் நடுவில் நடத்தி வந்திருக்கிறோம், அவனுக்கு சீனியர் நாங்கள். கர்த்தர் எங்கள் மூலமாக தானே பேசினார், மோசே மாத்திரம் என்ன விசேஷம் என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். பார்த்தீங்களா? கர்த்தர் எல்லாரும் பயன்படுத்தினாலும் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. கர்த்தர் உங்கள்கிட்டையும் உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என்னையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவரே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம், ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம், ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியத்துவம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதில் கவனமாக இருக்கணும். இவங்க பேசுனாங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலையா, நாங்கள் அற்புதம் செய்யலையா, எங்கள் மூலம் கர்த்தர் பேசலையா? இவன் என்ன நேற்று பிறந்தவன்? நான் பார்த்தது, அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாணல் பெட்டியில் வச்சு நைல் ஆற்றங்கரையில் கொண்டு போய் விட்ட போது இந்த பெட்டி எங்கே போகுது நான் தான் ஒளிஞ்சிருந்து பார்த்துன்னு சொன்னேன். அவன் சின்ன பேபி. பாருங்கள், இன்றைக்கி இந்த காரியத்தை செய்து கொண்டு வந்து நாங்கள் அவனுக்கெல்லாம் மூத்தவர்கள் என்று அவர்கள் பேசினார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். இப்படி இருந்தால் தானே இவ்வளோ பேர் நடத்த முடியும். பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களிலும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஏன் இந்த வசனத்தை கொண்டாந்து இங்கே போடணும் அப்படின்னா, அவனை கோபப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இவங்க பேசின பேச்சுக்கு அவன் கோபப்பட்டிருக்க வேண்டும். அந்த அளவு எக்ஸ்ட்ரீமில் பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். மோசே ஒன்றுமே இதை கண்டுகொள்ளவே இல்லை. அவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்கிறாங்க, அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறாங்க. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவன் மாத்திரம்தான் தீர்க்க தரிசியான்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். இன்னொரு ஆளாக இருந்தால் விட்டுருக்க மாட்டான் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேர் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசரிப்பு கூடார வாசலில் வந்து நில்லுங்க என்றார். 3 பேரும் அங்கே போனார்கள். கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். பாருங்கள், நேருக்கு நேராக மேகஸ்தம்பம் இருக்குல்ல, அந்த மேகஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லியிருக்கல. மேக தூண் என்றால், தூண் என்றாலும் ஸ்தம்பம் என்றாலும் ஒன்று தான், ஒரே வார்த்தை தான். மேக தூணிலிருந்து அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து கூடார வாசலில் நின்று, அப்போ ஒருவேளை ஆள் மாதிரி வந்து நின்றுக்கணும் இல்லை, முகமுகமாக பார்க்குறாங்க. ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர் 2 பேரும் கொஞ்சம் பக்கத்தில் போனாங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான்
தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோட பேசுவேன். இவங்க சொன்னாங்களே, எங்ககிட்ட தானே பேசினாருன்னு சொன்னாங்கல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, யார் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் பேசுவேன். அது காமன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தா. ஆனால் மோசே ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அதுதான் சொல்ல வர்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் மூலம் நான் பேசினது உண்மைதான், ஆனால் அதுக்காக நீங்கள் மோசைக்கு சமமாயிர மாட்டீங்க. அவங்க சொன்னாங்களே, எங்கள் மூலம் கர்த்தர் பேசலையா, எங்களை கொண்டு கர்த்தர் பேசலையான்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு கர்த்தர் பதில் சொல்கிறார், ஒருவன் தீர்க்கதரிசின்னு நான் அழைச்சிருந்தாலே நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, சொப்பனத்திலே அவனோடு நான் பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். பார்த்தீங்களா, பயமில்லாமல் போனதென்ன? நீ தீர்க்கதரிசி தான், உன்னை கொண்டு நான் சில காரியங்களை பேசி இருக்கிறது உண்மைதான். ஆனால் நீ மோசையோடு ஒப்பிடத்தக்கவள் அல்ல. மோசே வேற. யார் ஒருவன் உங்கள் காலத்தில் மாத்திரம் இல்லை, பின்னால் ஒருவன் வந்தால் கூட, யாரை நான் தீர்க்கதரிசி அழைத்திருந்தாலும் அவங்ககிட்ட நான் பேசுவேன், அது காமன். ஆனால் மோசே இடத்துல இன்னும் விசேஷமாக முகமுகமாய் பேசுகிறேன். அவன் என் வீட்டின் எங்கும் உண்மையுள்ளவன். என் சாயலை நான் அவனுக்கு வெளிப்படுத்துகிறேன். அவன் நீ ஒன்னா? அவனுக்கு விரோதமாய் பேச முறுமுறுக்க பயமில்லாமல் போனதென்ன? ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னால் ஊழியக்காரனை நான் அனுப்பின ஊழியக்காரன் என்று அறிந்தும் அவனுக்கு விரோதமாக பேசுவதற்கு முறுமுறுப்பதற்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அடுத்த வசனம், அவர் போய்விட்டார். காலையில் பார்த்தீங்கன்னா மிரியாம் உறைந்த மழை போல குஷ்டரோகியாய் மாறி போய்விட்டாள். கர்த்தருடைய கோபம், தண்டனை அப்புறம் இருக்கட்டும், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கோபத்தோட கர்த்தர் திரும்பி போய்விட்டார். பார்த்தீங்களா, தேவனுக்கென்று கஷ்டப்பட்டு, தேவனுக்கென்று உழைத்து, தேவனுக்கென்று ஓடி, ஜனங்களுடைய நன்மை அபேட்சித்து, அதற்காக தியாகங்களை செய்த ஒரு மனிதனுக்கு எதிராக பேசி அவனுடைய மனதை காயப்படுத்தி செய்கிறது நமக்கு பார்க்க விளையாட்டாக தெரியும், வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அதனுடைய பலன் விபரீதமாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடனே மிரட்டுறாங்க, ஊழியக்காரனுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவன் தேவனுடைய ஸ்தானாபதி. நான் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை சொல்லுகிறேன், அவர்களுக்கு கர்த்தர் தான் பலன். அவர்கள் கர்த்தருடைய சார்பில் நிற்கிறவங்க, கர்த்தருடைய சாயலை காண்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு வர்றவங்க. நீங்கள் பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். குறை சொல்லும் பொழுது பின்னாலிருந்து பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். கொஞ்ச நாட்கள் பார்ப்பீர்கள், நாங்கள் தான் பேசுகிறோமே, கண்டதையும் அவர்களை பற்றி காரி துப்புகிறோமே, என்ன நடந்தது, நல்லா தானே இருக்கிறோம். நல்லா தான் இருப்பீங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கனியற்றதாக மாற்றிவிடும். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே மூழ ஆரம்பித்து விடும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் பொறுமையாக இருப்பார். அப்புறம் கர்த்தருடைய கோபம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது காரியம் பாருங்கள், கர்த்தருடைய கோபம் எப்போ ஒருவன் மேலே பற்றி எரியும்? நம்ம என்ன செய்தால் கர்த்தரை கோபமூட்ட முடியும்? மூணாவது காரியம் பாருங்கள், நம்முடைய பாவத்தை கர்த்தரிடத்திலே மறைக்கும் போது கர்த்தருடைய கோபம் உண்டாகும். ஒரு பாவத்தை கர்த்தர் கேட்கும்போதோ அல்லது கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சு மறைச்சு வைக்கிறோம் பாருங்க. அதனால தான் தாவீது சொன்னார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி அருளும். மறைவான பாவத்திற்கு என்னை நீங்களாக்கி அருளும். மறைவான தவறுகள் ஒருவன் ஒளித்து வைத்திருந்தா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு வேதம் சொல்லுது. அந்த மறைக்கப்பட்ட பாவம், ஒளிக்கப்பட்ட பாவம் கோபத்தை உண்டு பண்ணும். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் பாருங்கள், அதில் நிறைய அந்த சம்பவம் இருக்குது. நீங்கள் அதை படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இடம். 7வது அதிகாரம், இவர்களுடைய கூடாரத்தில், தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தில் ஒரு சாபத்தை கொண்டு ஒருவன் வைத்து விடுகிறான். ஒரு பாவத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். அதை பற்றின சம்பவம் அங்கே சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே
துரோகம் பண்ணினார்கள். சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சோராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீசுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டானது. பாருங்க, கர்த்தர் சொன்னார், நீங்கள் போகிற தேசத்தில், ஜெயிக்கிற தேசத்தில் அவங்க வச்சிருக்கிற சாபத்தீடான பொருள்களை கொள்ளையிடக்கூடாது, அல்லது சபிக்கப்பட்ட அந்த பொருள்களை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்க கூடாது, அதை தீ வச்சு கொளுத்திடணும் கர்த்தர் சொல்லியிருந்தார். இவர்கள் போன இடத்துல சில சாபத்தீடான காரியங்களை எடுத்து கர்த்தர் சொல்லியிருந்தோம். மற்றவங்களுக்கு தெரியாமல் ஆகான் என்பவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே மறைத்து வைத்திருந்தான். மறைவான பாவம், யாருக்கும் தெரியல. பார்த்தீங்கன்னா அவர்கள் அடுத்த நாள் யுத்தத்துக்கு போகிறாங்க. கர்த்தருடைய கோபம் உண்டது. யுத்தத்தில் ஜெயிக்க முடியலை. யோசுவா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். என்ன நடந்துன்னு தெரியலையே, தேவனுடைய பிரசனம் நம்மை விட்டு விலகி போயிருக்க பார்க்கிறோமே, என்ன நடந்துச்சு என்று பார்க்கிறார். அப்போ ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு விரோதமான தவறு உள்ளே மறைந்திருக்கிறது என்று அப்படியும் எல்லாரையும் அழைத்து அவர் பேசுகிறார். நமக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தோல்வி நடந்தது, தேவனுக்கு விரோதமான ஏதோ ஒரு பாவம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டபோது கூட தன் பாவத்தை அவன் வந்து அறிக்கை செய்யவில்லை. இந்த ஆகான் என்பவன் எல்லாரும் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. கடைசியில் அவர் சொன்னார், வாங்க எல்லா கோத்திரத்தாருடைய பெயர்களையும் சீட்டு எழுதி போட்டு பார்ப்போம். அப்போ 12 கோத்திரத்தாருடைய பேரை சீட்டு போட்டு பார்க்கும்போது அதிலே யூதா கோத்திரத்துடைய பேரில் சீட்டு விழுகுது. அதுக்கப்புறம் அப்போவாவது அவன் என்ன செய்யலாம், நான் தான் ஏன் தவறு செஞ்சிட்டேன், நம்ம போன இடத்துல கர்த்தர் தொடக்கூடாதுன்னு சொன்ன ஜனங்களுடைய தீட்டுப்பட்ட சில பொருள்களை ஆசைப்பட்டு நான் கொண்டு வந்து வச்சுட்டேன், அதை மறைச்சி வச்சிருக்கிறேன், மறைவான பாவமாக இருக்குது சொல்லியிருக்கலாம். சந்தர்ப்பம் கிடைத்தது, அப்பவும் சொல்லலை. அதுக்கு பிறகு என்ன செய்தார், யூதா கோத்திரத்தில், மற்ற கோத்திரத்தை விட்டுட்டு யூதா கோத்திரத்தில் இருக்கிற குடும்பங்களுடைய பேர்லாம், எவ்வளோ குடும்பம் இருக்கும் அவ்வளோ குடும்பத்துடைய பேரையும் சீட்டு எழுதி போட்டு அதில் பார்க்கும்போது ஆகானுடைய குடும்பத்தின் பேரில் சீட்டு விழுகுது. அந்த குடும்பத்திலும் அப்போவாவது அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அப்போவும் ஆகான் பேசாமல் இருந்து விட்டான். கடைசியில் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய பேர்கள், குடும்பம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாருடைய குடும்பமும் கூட்டு குடும்பமாக இருக்கும். அதில் எல்லாருடைய பேரையும் எழுதி சீட்டு போட்டு பார்த்த பொழுது ஆகான் பேரில் சீட்டு விழுந்தது. அப்பொழுது யோசுவா அவனை சாந்தமாய் அழைத்து, உண்மையை சொல்லப்பா, ஒரு நாளை பாரு, நாங்கள் எல்லாம் எவ்வளோ பேரும் கஷ்டப்படுறோம், நீ செய்த ஒரு தவறின் மூலம் இஸ்ரவேல் கோத்திரம் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கோபம் ஊன்றுச்சே, என்கிட்ட சொல், இந்த பாவத்தை நம்ம எடுத்துடலான்னு சொன்னபோது அதுக்கு பிறகு அவனுடைய கூடாரத்தில் போய் பார்த்தா மண்ணை தோண்டி மண்ணுக்கு கீழே மறைத்து வைத்திருக்கிறான் அந்த காரியங்களை. பார்த்தீங்களா? அப்போ மறைவான பாவங்கள் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகின்றன. அவர்கள் அதை அறிக்கை செய்வதற்கும் விட்டு விடுவதற்கும் கர்த்தர் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தினாலும் அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. நம்ம தப்பிச்சிட்டோம், யார் கண்டுபிடிக்க முடியும் என்று அவன் இருந்தான் பாருங்க. தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் மூண்டது. அதான் வசனம் சொல்லு, கர்த்தருடைய கோபம் மூண்டது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய கோபம் வந்துடும். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆனால் அவன் அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு தான் கர்த்தர் இத்தனை சந்தர்ப்பங்களை கொடுத்தார். யோசுவா பாருங்க, தாங்கள் தோல்வியடைந்த போது, கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே மூன்றிருக்கிறது என்று அறிந்த போது எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாரே, அது முதல் சந்தர்ப்பம். 12 கோத்திரத்துடைய பேர்களையும் சீட்டெழுதி போட்டாங்களே, அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், அது 2வது சந்தர்ப்பம். அதில் யூதாவின் பேர் விழுந்ததே, அப்போவாவது அறிக்கை செஞ்சுருக்கலாமே, 3வது சந்தர்ப்பம். அப்பவும் பேசாமல் இருந்தான். எல்லா குடும்பத்தின் பேரையும் எழுதி போட்டாங்களே, அது 4வது சந்தர்ப்பம். அதில் ஆகானுடைய குடும்பத்தின் பேர் விழுந்ததே, அது 5வது சந்தர்ப்பம். ஆகானுடைய குடும்பத்தின் பேர்லையும் தனித்தனியாக பேர் போட்டு பார்த்தாங்களே, அப்பவும் அவன் அதை ஒற்றுக்கொள்ளவில்லையே. அப்போ பாருங்கள், எவ்வளோ சந்தர்ப்பங்களை கொடுத்து தான் மறைத்திருக்கிற பாவத்தை அறிக்கை செய்வதற்கு கர்த்தர் அவனுக்கு பல தருணங்களை ஏற்படுத்தின போதிலும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய துணிகரத்தினாலே தன் பாவத்தை மறைத்தான். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று.
அப்போ மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி காத்து கொள்ளும் என்கிறார். என் மனசில் ஏதாவது மறைவான பாவம் இருந்ததுன்னா ஆண்டவரே அந்த பாவத்திற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். ஏனென்றால் மறைவான காரியங்கள் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடியவைகள். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், கர்த்தரை எரிச்சல் ஊட்டக்கூடிய அல்லது கர்த்தரை கோபப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, கர்த்தரை மறந்து நம்ம பின்வாங்கி போகிறோம். நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சுருப்பாங்க, எவ்வளவோ நன்மைகளை கர்த்தருடைய கைகளிலிருந்து பெற்றிருப்போம். ஆனாலும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் மறந்து பின்வாங்கி போய்விடுவோம். ஒருவேளை உலகம் நமக்கு நயங்காட்டி இருக்கலாம், உலக ஆசை நிமித்தம் போயிருக்கலாம், அல்லது பயத்தில் போயிருக்கலாம், அல்லது தேவன் மேலே ஏதோ ஒரு அதிருப்தியில் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டீங்களா நீங்கள்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7, 8. அதில் என்ன போட்டிருப்பாருங்க, ஒருவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கினா என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இங்கே என்ன செஞ்சாங்க பாருங்க, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து, பார்த்தீங்களா, பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபதோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அந்த ராஜாவின் கையிலே 8 வருஷம் அவனை சேவித்தார்கள். பார்த்தீங்களா, அவங்க தேவன் செய்ததை மறந்து பாகால்களை பின்பற்றி அந்த ஆராதனை முறைக்குள்ளே போயிட்டாங்க. ஏன் தேவனை மறந்து? பாகாலுடைய ஆராதனைகள் ஒரு பப்பு மாதிரியே இருக்கும். என்ன வேணாலும் செய்யலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், பாவம் பண்ணலாம், விபச்சாரம் பண்ணலாம். அந்த இடம் முழுசும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அதனால தான் அடிக்கடி அவர்கள் பாகால் ஆராதனை பக்கத்தில் சாய்ந்து போவதற்கு காரணம். அதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த தெய்வாம்சம் கிடையாது. அதில் அது முழுவதும் நரபலி செலுத்துவது, இரத்தம் சிந்துவது, அலற வைப்பது, கதற வைப்பது, பாவம் செய்வது, குடிப்பது, இரவெல்லாம் ஆடுவது, அதான் ஆராதனை முறை. அடிக்கடி அவங்க அதை பார்க்குறாங்க. இதை விட்டுட்டு நம்ம அங்கே போய் ஒரு ஆராதனை கூடத்தில் நின்று அப்போ கர்த்தரை தொழுது கொண்டு அப்படி பயபக்தியாக ஒழுங்குங்கிறவமா, இது பாருங்கள் எப்படி இருக்குது. அடிக்கடி பாகாலுடைய விக்கிரகத்தில் விழுந்து போனதற்கு காரணம் அந்த ஆராதனை முறைகள் தான் காரணம். அதில் கவர்ச்சி இருந்தது, இச்சைக்கெடுத்த காரியங்கள் இருந்தது. இப்போ என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் கர்த்தரை மறந்து பாகால்களுடைய ஆராதனை நடக்கிற இடத்துல போவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பாகால்களுடைய ஆராதனையை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. இப்போது கர்த்தர் விரும்பாத காரியங்களை, கர்த்தரை மறந்து அவர்கள் அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதிரியை கர்த்தர் எழுப்பினார். பாருங்கள், சத்துரு எழும்பிட்டான். எழும்பி இவர்கள் மேலே படையெடுத்து வந்து 8 வருஷம் அவர்களை அடிமைப்படுத்தி வச்சு மறுபடியும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மாதிரி அவங்கள அடித்து, அவங்கள துன்புறுத்தி, அவருடைய பொருளாதாரங்களை சீரழித்து. பாருங்கள், கர்த்தர், ஒரு மனிதன் எவ்வளவுதான் கர்த்தருக்கு பெரிய காரியம் செஞ்சாலும் அவன் தேவனை மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாலமோன் அப்படிதான் தேவனுக்குன்னு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். உங்களுக்கு தெரியும், பிரம்மாண்டமான ஆலயம். சாலமோன் கட்டின தேவாலயம், அதனுடைய மீதி பகுதிகள் இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது, எருசலேமில். நான் பார்த்துருக்கிறேன். அந்த கல்லுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் கற்பனையே பண்ண முடியாது. இப்போ அதெல்லாம் வந்து இடிஞ்சு போய் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகள் இருக்குது. அதுவே நமக்கு இவ்வளோ பிரமிப்பை கொண்டு வருகிறது. அவ்வளோ பெரிய தேவாலயத்தை கட்டி எல்லா பக்கத்தில் இருக்க தேசங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இந்த மன்னர் எப்படி இவ்வளோ ஒரு அழகான தேவாலயத்தை கட்டி இருக்கிறார். அதை பிரதிஷ்ட ஆராதனை பண்ணாங்க. கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை மூடியது. ஆசாரியர்கள் வேலை செய்ய முடியாத அளவிற்கு அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை நிறைந்தது. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், ராஜ வஸ்திரம் தரித்து. கர்த்தர் பேசுகிறார், சாலமோன், மனிதன் கையிலே கட்டின ஆலயத்தில், கட்டடத்தில் தேவன் வாசமாக இருக்கிறது இல்லை. நீ எனக்கென்று பெரிய காரியத்தை செய்திருக்கிறாய். ஆனால் நீ என்னை மறந்து
உன் வழிகளை விட்டு பின்வாங்கி போவாயே ஆகில் இதே தேவாலயத்தை நான் ஒன்றுமில்லாமல் கலைத்து போடுவேன், அது மண்மேடாயிரும். கர்த்தர் பாருங்க, அந்த நல்ல நாளில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கூட அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிக்கையை சொல்லிவிடுகிறார். அது மண்மேடாகி போயிடும். நாளைக்கு இந்த வழியாய் கடந்து போகிறவன் தன்னை அறியாமலே அவன் தன் தலையை துலுக்கி இது என்ன இவ்வளோ பெரிய மண்மேடு என்று கேட்பான். அப்பொழுது அவன் பக்கத்தில் வருகிறவன், இதை மன்னர் சாலமன் கட்டினார், அவர் தேவனுக்கு உண்மையாக இல்லாததுனால கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசத்தை அழித்து போட்டார் என்று அவனுக்கு பதில் சொல்லுவான் என்று கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி தான் நடந்தது. சாலமோனுக்கு எல்லா வசதிகளையும் பெருக பண்ணினார். ஒரு ஆடம்பரம் நிறைந்தவனாக இருந்தான், ஞானம் உள்ளவனாக இருந்தான். அவருடைய ஞானத்தை கேட்பதற்கு பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்தபோது நிறைய திருமணங்களை செய்தான். அவனுக்கு நிறைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவருடைய மனைவிமார்களை அவன் தேர்ந்தெடுத்த போது அந்நிய இடத்திலிருந்து பல பூசாரி குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வந்து திருமணம் செய்து மனைவிகளாகவும் மறுமனையாட்டிகளாகவும் வைத்திருந்தான். அவர்கள் இவனுடைய இருதயத்தை சாய்ந்து போக பண்ணினதுனால பாகால்களுக்கு கோயில்களை கட்டி, தேவாலயத்தை கட்டின அதே மனுஷன் பாகால்களுக்கு விக்கிரக கோயில்களை கட்டி இவரும் போய் நின்று அவைகளை வணங்க ஆரம்பித்தார். எப்படி இருக்கும்? கர்த்தர் தாம் சொன்ன மாதிரியே எருசலேம் தேவாலயத்தை உடைத்து போட்டார். அது சாலமனாக இருந்தால் என்ன, எவனாக இருந்தால் என்ன, தேவனை விட்டு பின்வாங்கி போவானே ஆகில் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ இதனால் நம்ம என்ன செய்யணும்? வெகு கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு கோபமூட்டுகிற காரியம் கர்த்தரை விட்டு பின்வாங்குவது. அதிலும் குறிப்பாக விக்கிரக ஆராதனை இருக்கு பாருங்க, கர்த்தரை சட்டுன்னு கோபப்பட வைத்து விடும். விக்கிரக ஆராதனை செய்கிறவன் அவனை கர்த்தர் அருவருத்து விடுவார், வேதம் சொல்லுது. அடுத்து ஒரு காரியம் இருக்குது, மன மேட்டிமை அடைவதினால். நமக்கு மேட்டிமை வந்துருச்சுன்னு வச்சுங்க, நான் தான் செய்தேன் மேட்டிமை அடைஞ்சா கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்து விடும். ஏரோது ராஜா அப்படித்தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏரோது ராஜா அப்படித்தான் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ஜனங்கள்லாம் கூட்டமாக கூடியிருக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் வந்து ராஜாசனத்தில் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். அவர் பேசுகிற தத்துவங்களும் அவர் பேசுகிற காரியங்களும் பார்த்தீங்கன்னா மனுஷன் பேசுகிற மாதிரியே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, ஐயோ இது தேவனுடைய சத்தம், மனுஷனுடைய சத்தம் அல்ல. அவங்களுக்கு தெரியுது அது கர்த்தர் பேசினார், தேவனுடைய சத்தம். ஏன்னா பக்கத்தில் தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான், இவன் தன்னை அறியாமலே பேசி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனுடைய வாயை திறந்து பேச வைத்து கொண்டிருக்கிறார். அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதனால என்னையா கர்த்தர் பேசுகிறார், இது நான் தான் என்னுடைய ஞானத்திலிருந்து பேசுகிறேன் என்று தன்னுடைய மனதில் மேட்டிமையாய் நினைத்தான். பக்கத்தில் இருந்த தூதன் ஏரோதை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்போ அந்த மேட்டிமை சிந்தனையை கர்த்தர் அருவருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு ஊழியம் செய்தால் கூட நாங்கள் அற்ப பிரயோஜனமுள்ள மனிதர்கள், எங்கள் கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்ல கடவர்கள் என்று வேதம் சொல்லுது. அதை விட்டு நான் நிறுத்தினேன், நான் பேசினேன், நான் சுகமாக்கினேன், நான் அற்புதம் செய்தேன் என்று மறைவான மேட்டிமை கூட இடம் கொடுத்துறாதீங்க. தேவனுடைய பிள்ளைகள், மேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பானது. சிலர் தன்னை புகழச் சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற மாதிரி தெரியும், ஆனால் அதனுடைய நாங்கள் செய்ததுனால தான் இது நடந்தது என்கிற ஒரு தொனி அதற்குள்ளே ஒலிக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த மேட்டிமை சிந்தை கர்த்தருக்கு அருவருப்பானது. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தில் எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருக்கிற சூழ்நிலையில் கூட கர்த்தர் அவனை குணமாக்கினார். ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்து அவன் மனமேட்டிமையானான். அப்போ கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்துக்கங்க. 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 24 படிச்சிருவோமே. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல், கர்த்தர் சாக போகிற நேரத்தில் அவனை காப்பாற்றினாரு, அந்த உபகாரத்துக்கு ஏற்றபடி நடவாமல் மன மேட்டிமையானான்.
ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. நான் அவனுக்கு உயிரை கொடுத்து அவன் ஜெபத்தை கேட்டு அவனை விடுதலை செஞ்சு வச்சிருந்தா அவன் மனமேட்டிமையானான். கர்த்தர் உடனே சத்துருக்களை எழுப்புகிறார் எசேக்கியாவின் காலத்தில். அப்போ பாருங்க, அப்போ மனமேட்டிமை தேவனுக்கு அருவருப்பு. நீங்கள் எந்த காரியத்திலும் நீங்கள் மனிதர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். கர்த்தர் நம்மை குறித்து நினைவு கூறுகிறார், வசனம் சொல்லுது. ஆனால் நமக்கு தான் தெரியறதில்ல. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மை மண்ணென்றே அவர் நினைவு கூறுகிறார். நீங்கள் எவ்வளோதான் சாதிச்சாலும், எலியா மாதிரி எலிசா மாதிரி எவ்வளவுதான் இருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்க்கும்போது என்ன பார்க்குறாரு தெரியுமா? இவன் மனுஷன் தானே, இவனுடைய உருவம், அவனுடைய சரீரம் மண்ணு தானே, அப்படிதான் நினைப்பாராம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மை மண்ணென்றே அவர் நினைவு கூறுகிறார். அவர் நினைவு கூறுவது பெருசில்லை, நீங்கள் நினைக்கணும். அதை நான் மண்ணு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் பொன்னாக நினைத்து கொண்டிருந்தால், உண்மையிலே மண்ணாக இருக்கிற நம்மை ஒரு பெரிய பொண்ணு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால், அப்போ தான் அந்த மனமேட்டிமை வருகிறது. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். மனுஷன் இருக்க போவது கொஞ்ச நாட்கள் தானே என்பதும் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அவருடைய சிந்தனை அது. அந்த சிந்தனை நம்முடைய சிந்தனையாக இருக்கணும். நம்ம ஒரு சாதாரணமான மனிதர்கள், ஒரு சின்ன தொடுகைக்கு கூட நம்மால் தாங்க முடியாது. பேசுகிறத பார்த்தீங்கன்னா வாய்களையே பேசுவோம், அதாக்கும் இதாக்கும் சாதிச்சிருவோம், வெட்டிடுவோம், வீழ்த்திடுவோம், நிறுத்திடுவோம், கட்டிடுவோம்னு சொல்லிலாம் பேசுவோம். பாருங்கள், ஒரு சின்ன இயற்கை சீறினால் கூட நமக்கு முன்னால் நிற்க முடியாது, தாங்க முடியாது. ஒரு எலும்பை தொட்டால் கதறிடுவோம். தாவீது எவ்வளோ பெரிய ராஜா, அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், என் எலும்புகள் எல்லாம் எனக்குள் நடுங்குகிறது ஆண்டவரே, ஆண்டவரே நீ சுகமாக்கும் என்று ஜெபிக்கிறத பார்க்குறோம். மனிதர்களை பார்த்து, ஆயுதங்களை பார்த்து பயப்படாதவன், கண்ணுக்கு தெரியாத கிருமி அவனுடைய சரீரத்தை தொட்ட உடனே பயந்துட்டார். உடனே அவ்வளோதான். அப்படிதான் கேட்குறார், ஆண்டவரே என் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று குழம்புகிறது, பயப்படுகிறேன், என் எலும்புகளை ஆரோக்கியமுள்ளதாக மாற்றும், என் எலும்புகள் நடுங்குகிறது என்கிறார். பாருங்கள், இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ நம்ம யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே மேட்டிமை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தருக்கு தெரியுது, இவன் மண் தானே. என்னை பார்த்தா என்ன நினைப்பார்? நான் தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், நான் ஊழியக்காரன், நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க. கர்த்தர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் தெரியுமா? இவன் மண் தானே, அவனுடைய உருவம் இதுதான் எனக்கு தெரியும், அவன் மண் தானே என்று நினைக்கிறார். அந்த நினைப்பு நமக்குள்ளே இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க அப்படி தான் தூண்டி விடுவாங்க. உங்களால் தான் இதை செய்ய முடியும், உங்களால் தான் அது நிற்க முடியும், உங்களால் தான் நடக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். மண்ணை கலைத்து போடுவதைப் போல மண்ணினால் செய்த பொம்மைகளை, மண்ணால் பாருங்கள், அந்த கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணில் சிற்பம் செதுக்குவாங்க. மண்ணினால் செய்த பொம்மைகள் கலைத்து போடப்படுவதைப் போல மனிதனுடைய வாழ்க்கையும் சரீரம் ஒரு நாள் கலைத்து போடப்பட்டு விடும். அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். அப்போ நமக்குள்ளே மனமேட்டிமை வராமல் இருக்க அது வாய்ப்பாக அமையும். வேதம் சொல்லுது, இயேசுவை விசுவாசியாதவன் மேலே கர்த்தருடைய கோபம் மூளும். யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனத்தில், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். யார் மேலே தேவனுடைய கோபம் நிலை நிற்கும்? அங்கே வேதத்தில் போட்டிருக்கே, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சங்கீதத்தில் வாசித்தோமே. அந்த கோபம் யாரை தொடும், யாரை தீண்டும், யாருடைய வாழ்க்கை அழித்து போடும்? அந்த கோபம் யார் மேலே பற்றி எரியும்? கடைசி காலத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கோபம் பற்றி இருக்கிறது, யார் நிலை நிற்க முடியும் என்று பேசினாங்களே. அந்த கோபாக்கினை நாள் யாரை தொடும் தெரியுமா? யாரை பாதிக்கும் தெரியுமா? யாரை அழிக்கும் தெரியுமா? குமாரனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். அதனால் கர்த்தரை விசுவாசிக்கணும். தேவனுடைய கோபம் இத்தனை கொடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திடும். ஆகவே குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி நீங்கள் அவரை அண்டிக் கொண்டு வாழ்வது தான் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. மேலே நம்ம வாசித்தமே, கர்த்தரை கோபப்படுத்துறது
இது எந்த ஒரு காரியத்தையும் மறந்து கூட செஞ்சிடாதீங்க. கர்த்தருடைய ஆவியை விசனப்படுத்தினால், கோபப்படுத்தினால் அதனுடைய விளைவுகளை நாம் அறுவடை செய்ய வேண்டி வரும். கர்த்தருடைய கோபாக்கனை பற்றி எரிந்தால் என்ன நடக்கும்? சடுதி மரணங்கள். என்னாகும் 11ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படித்தோமே, சிலரை அக்னி பட்சித்தது சடுதி மரணங்கள், சொல்லாம கொள்ளாம வரக்கூடிய மரணங்கள். சிலர் மேலே பாருங்க வியாதி. மோசேக்கு விரோதமாக பேசின போது மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியாய் மாறினாள் என்று எண்ணாம புஸ்தகம் 12ஆவது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் சொல்லுது. கர்த்தர் கோபமாக பேசிட்டு போயிட்டார். அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போய்விட்டது. முதல் பாயிண்ட். மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்தில் சரீரம் மாறி அப்படியே மாம்சமெல்லாம் அழுகி குஷ்டரோகியாய் மாறி போனாள். இதெல்லாம் தேவனுடைய கோபாக்கினால் உண்டாகிற தண்டனைகள். வியாதி வரும், பஞ்சமும் அழிவும் வரும். தேவனை கோபப்படுத்தினா ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போவாங்க. பாருங்க, எரேமியா 4ஆவது அதிகாரம் 27ஆவது வசனம் நம்ம 26, 27 சொல்லுகிறது. ஒரு சமுதாயம் தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிச்சுன்னா தேசத்தில் கர்த்தர் பஞ்சத்தை அனுமதிப்பார். அங்கே எரேமியா 4ஆவது அதிகாரத்தில் படித்து பாருங்க. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தினாலும் எல்லா பயிர் நிலமும் வனாந்திரமாயிற்று, அதன் பட்டினங்கள் எல்லாம் இடிந்து போயின, தேசமெல்லாம் பாழாய் போயிற்று. ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன். முழுசாக அழிக்கல, ஆனால் முழுசாக அழிச்சிருந்தேன்னா ஒருத்தன் தாங்க முடியாது, ஒருத்தன் மிச்சமாக இருக்க முடியாது. அப்போ சர்வ சங்காரம் நான் செய்யாமல் அவர்களை தண்டித்த போது பஞ்சம் விளைந்தது, அவங்களுடைய பட்டணமெல்லாம் இடிந்து போனது. கர்த்தரை கோபப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா பார்க்க முடியாது, அவ்வளோதான். நம் கதையை கர்த்தர் முடித்து விடுவார். தேவனுடைய கோபம் ஒரு குடும்பத்தின் மேலேயோ சமுதாயத்தின் மேலோ தேசத்தின் மேலேயோ வந்துருச்சு, ஒரு தேசம் கர்த்தரை கோபப்படுத்தி விட்டது என்றால் கர்த்தர் அவர்களை சிதறி போக பண்ணிவிடுவார். அங்கே புலம்பலின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது, அவர்களை இனி அவர் நோக்கி பார்க்க மாட்டார், ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்களே என்று வேதத்தில் எழுதியிருக்குது. அப்போ இந்த கோபாக்கினை, கோபத்தை மாத்திரம் தூண்டாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்கணும். கர்த்தர் தானே என்று நீங்கள் அலட்சியம் பாராட்டக்கூடாது. கர்த்தர் ஒரு பக்கத்தில் அன்புள்ளவர் தான், இன்னொரு பக்கத்தில் நியாயம் உள்ள நீதி உள்ள நியாயாதிபதி. மிரியாம் கர்த்தருடைய ஊழியக்காரி தானே. அவங்க ஒரு தப்பு செய்தால் கர்த்தர் யாரையும் முகம் பார்க்க மாட்டார், தண்டிச்சிருவார். அதனால் வழியிலே நீங்கள் அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். நாம் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரோடு இணைத்து கொண்டு அவரை அண்டி கொண்டிருப்பதே நமக்கு நலம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஒருவேளை கோபம் மூட்டிவிட்டோம் என்றால் கூட உடனே உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் எதிர்பார்க்கிறது. ஒருவேளை நம்ம செஞ்சிட்டோம் தெரியாமல், இந்த மிரியாம் பேசுன மாதிரி ஏதோ பேசிட்டோம், வாய்க்கு வந்ததை, கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறது? உடனே மனம் திரும்ப வேண்டும். சங்கீத புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறார், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகளின் மேலே சினம் கொள்ளுகிற தேவன். பாவம் செய்கிற மேலே சிவம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அப்போ என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்போ என்ன செய்யணும்? அவன் மனம் திரும்பணும். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு தப்பு நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம், பிளான் பண்ணி செய்கிறதில்ல, தெரியாமல் செஞ்சிட்டோம். கர்த்தருக்கு இது கோபத்தை உண்டாக்கும், பேசிட்டோம் ஏதோ. அது தெரிஞ்ச உடனே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அப்படி இல்லாட்டா தன் பட்டயத்தை கருக்காக்குவாராம். பட்டயத்தை தீட்டுறாங்க பாருங்க, அப்படி ஒரு ஆட்டை கழுத்து இருக்கிறதுக்கு முன்னால் பட்டயத்தை அப்படி தீட்டுவாங்க. அது மாதிரி தன்னுடைய கத்தியை தீட்டுறது. கர்த்தர் பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். சரி, இவன் தப்பு செஞ்சிட்டான்,
உடனே தம்முடைய வில்லை எடுத்து குறி பார்க்கிறார். அவர் அந்த பட்டயத்தை கருக்காக்கிறதுக்குள்ள, குறி பார்க்கறதுக்குள்ள, பாதிக்கப்படுறதுக்குள்ள நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் அப்படித்தான் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நினிவே ஜனங்கள் மேலே கர்த்தருடைய கோபம் வந்தது, அழிக்க புகுந்தார். ஆனால் எல்லாம் உடனே மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி வைக்காமல் உபவாசம் பண்ணி அவர்கள் ஜெபித்து ராஜாவிலிருந்து கீழே இருக்கிற வரைக்கும் ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்த போது கர்த்தர் ஒட்டுமொத்த தேசத்துக்குமே இரக்கத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை மறைக்கக்கூடாது, கர்த்தரிடத்தில் உடனே அறிக்கை செய்யணும். குமாரனுடைய கோபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கை குமாரனோடு நம்ம இணைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் எதிர்பார்க்கிறது. இப்படிப்பட்ட எந்த பாவத்திலையும், கர்த்தரை கோபமூட்டுகிற எந்த விஷயத்திலையும் நீங்கள் சிக்கிவிடாமல் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக நடத்திட்டு போகணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்குமே. சாத்தாங்கையில் விழுந்தால் கூட பரவாயில்ல, கர்த்தருடைய கையில் விழுந்தா அது பயங்கரமாக இருக்குமே என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட எந்த தீமையும், மனம் பதறி நாம் செய்கிற எந்த தவறும் கர்த்தருடைய ஆவியானவரை கோபப்படுத்தி விடாதபடி உங்கள் வழிகளிலே சர்வ ஜாக்கிரதையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தரோடு நீங்கள் இணைத்து கொண்டா எந்த கோபாக்கனை நாளிலும் கர்த்தருடைய செட்டை உங்களை பாதுகாக்கும். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவீர்கள். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர், அவர் எந்த இடத்திலும் தங்களுடைய வாழ்க்கையில் மனம் பதறி கர்த்தருக்கு கோபமூட்டுகிற எந்த காரியத்தையும் செய்து விடாமல் நீர் அவருடைய கண்களுக்கு காவல் வையும், நாவுகளுக்கு காவல் வையும், கைகளுக்கும் கால்களுக்கும் காவல் வைத்தருளும். ஆண்டவரை, மனம் பதறி பரியாசமான வார்த்தைகளை பேசியோ, ஊழியங்களை பற்றி பேசியோ, தேவனுக்கு விரோதமாக நாங்கள் முறுமுறுத்தோ, கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து போயோ அல்லது பின்வாங்கி போய் அந்நிய தேவர்களை ஆராதிக்க புகுந்தோ, தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமாக கோபமூட்டுகிற எந்த செயலும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தரோடு இணைத்துக் கொள்ளுகிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாங்கள் அழியாமலும் இருக்கும்படி இப்பொழுது அவருடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம் என்ற வார்த்தையின்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிக்கும்படி அவரோடு எங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தீமைகளுக்கு விலக்கி எங்களை ரட்சித்து கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் உங்களோட பேசியிருக்கிறார். கடைசி காலத்தில் நம்ம மனம் பதறி எதையாவது செய்து விடுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை கோபப்படுத்தாமல், ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிடாமல் கவனமாய் உங்களுடைய பாதைகளை நடத்தி செல்லுங்கள். அடுத்த வாரத்தில் இதே மாதிரி ஒரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.